2026 ஐபிஎல் சீசன் கோலாகலமாக தொடங்கப் போகுது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய அந்த லைனப்பு, பவுலிங் யூனிட்டு, பேட்டிங் யூனிட்டு, அந்த மிடில் ஆர்டர் யூனிட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க, இன்னும் எதை ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவுலிங் யூனிட் எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரியான தரமான பவுலர்ஸை நம்ம வச்சுருக்கோம், ஸோ நம்மளுடைய பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதில் பார்த்தோம்னா சிங்குங்க, குர்ஜப்ரீத் சிங் வேறு லெவல் லெஃப்ட் ஹேண்ட் பவுலருங்க, செம்மையாக போட்டுட்ருக்காருங்க. என்ன அக்ரெசிவ் இன்டென்ட்டு, என்ன பவுலிங் ஸ்ட்ரென்த்து, என்ன ஸ்பீடு, என்ன வேரியேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பவுலரை சிஎஸ்கே போன சீசனில் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜூரி ஆனதுனால அவர் வந்து அந்த ஐபிஎல் தொடர்லேருந்து வெளியே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே மீண்டும் அவர் வந்து இந்த 2026 சீசனுக்காக அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டனும் பண்ணியிருக்காங்க. டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. அமேசிங்கான ஒரு நல்ல ஸ்பீடு குவாலிட்டி, நல்ல பவுலிங் யூனிட், நல்ல ஸ்ட்ரென்த்து எல்லாமே செம்ம குவாலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த சீசன் வந்து இவரை வந்து சிஎஸ்கே தக்க வச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக தான் சிஎஸ்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஏகே அனுசுல் காம்போஜ் போன வருஷம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் அவ்வளோ அற்புதமாக போட்டுட்டு இருந்தாருங்க. சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் வந்து தடுமாறிட்டு இருந்தப்போ, பவுலிங்கில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தப்போ இவரை வந்து சிஎஸ்கே அணி எப்படா உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ருத்ராஜ் கைகோட் அவர்கள் கேப்டன்சியில் வந்து அவர் வந்து சடனாக இன்ஜுரி ஆனார், வெளியே போனார். அதுக்கப்புறம் மீண்டும் தோனி அவர்கள் கேப்டன்சி வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏகே வந்து உள்ளே கொண்டு வந்தார். உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சிஎஸ்கேவுடைய பவுலிங் யூனிட் வந்து மாற்றிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நியூ பாலில் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பிக்கப் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஏகேவை வந்து சிஎஸ்கே இந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரிட்டர்ன் பண்ணுறதான ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான கீ பவுலராக நம்ம நியூ பாலில் வந்து இருக்க போகிறார். அது எந்த மாற்றமும் இல்லை. இவர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பவர் பிளே ஸ்டார்டிங்கை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பவுலிங் யூனிட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நூர் அகமதுங்க, போன வருஷம் கண்டிப்பாக பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பின்னராக வந்து ஒரு 25 விக்கெட் எடுத்தார் போன சீசனில். ஸோ சிஎஸ்கே மெகா ஆக்ஷனில் வந்து எடுத்த ஒரு முக்கியமான வீரர் 10 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. அந்த 10 கோடி ரூபாய் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரே அந்த சீசனில் வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரே வீரர்னால் அது வந்து நூர் அகமது தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான அவருடைய பவுலிங்கை வந்து அந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன் சிஎஸ்கே மீண்டும் நம்பிக்கை வச்சு அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் இவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக ரசிகர்களும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகிறாரு, எப்படி பேட்ஸ்மேனை வந்து மிஸ்டேக் பண்ண வைக்க போகிறாரு அப்படின்றது இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ என்ன பிளானில் வரப்போகிறாங்க, என்ன மாதிரியான அட்டாக்கிட்டோட இவர் வந்து வரப்போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்றி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய T20 வந்து நல்லா ஸ்டார்ட் அப் வச்சிருக்காரு, நல்லா ஸ்விங் வச்சிருக்காரு, நல்லா ஸ்பீடு வச்சிருக்காரு, நல்லா வேரியேஷன் வச்சிருக்காரு, நல்லா குவாலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மேட் ஹென்றி கிட்ட இருக்குங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கே இவரை நம்பி ஆக்ஷனில் வந்து பை பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான அந்த நியூ பாலில் போடக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது. அந்த குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏகேவும் இவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி சூப்பராக இருக்குங்க. பட் என்ன ஒன்று, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் பாலர் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மேபி ஏகேவை வந்து பின்னாடி போட வைக்கலாம், அப்படி இல்லைனா மேட் ஹென்றி முன்னாடி போட வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி ஸோ அந்த பவர் பிளேயில் ஃபஸ்ட் 4 ஓவர் போட வச்சுட்டு அந்த 3வது பவுலரை வந்து 5வது ஓவர் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரியான திங்கிங்காக இருக்கும். ஸோ என்ன பிளானில் இருக்காங்கன்றது கண்டிப்பாக பார்க்கணும். மேட் ஹென்றி வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான கீ பவுலராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுங்க, சிஎஸ்கேவுடைய நல்ல ஃபாஸ்ட் பவுலருங்க. போன சீசன் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக வரக்கூடிய அந்த செகண்ட் பாதையில் தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது
அதுக்கப்புறம் அவர்கிட்ட நல்ல கம்பேக் இருந்தது. கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஏன் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா, அவர்கிட்ட குவாலிட்டி இருக்குது, டொமஸ்டிக்கில் சூப்பராக போட்டிருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் சிஎஸ்கேனி மீண்டும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆக்ஷனில் போக விடாமல் ரிட்டர்ன் பண்ணி அவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக மேபி இவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்டின்ரி இல்லைனா வந்து ஏகே, இந்த 3 பேரில் யாராச்சும் அந்த நியூ பால் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த காம்பினேஷன் லெஃப்ட் அண்டு ரைட் இந்த காம்பினேஷனில் போனாலும் நல்லா இருக்குமா போலிங் யூனிட் அப்படின்றதையும் உங்களுடைய சஜஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கலீல் அகமது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பவுலராக இருக்க போகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இத்தனை பவுலிங் யூனிட் வந்து சிஎஸ்கேனி தரமாக வச்சுருக்காங்க. பட் வந்து எந்த பவுலர்ஸ் வந்து செட் ஆவாங்க, எந்த அந்த அட்மாஸ்பியர் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. கிரவுண்டை வந்து அந்த பிச்சுடைய கண்டிஷனை பொறுத்து தான் வந்து அந்த பவுலிங் யூனிட்டில் வந்து மாற்றங்கள் இருக்குமே தவிர மோஸ்ட்லி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிளானில் தான் கண்டிப்பாக சிஎஸ்கே கேப்டன் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் வரப்போகிறார், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் ரொம்ப 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 முக்கியமான பவுலருங்க நம்ம சிஎஸ்கேனிக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் போன சீசன் வந்து ஒரே மேட்ச் தான் ப்ளே பண்ணார். பட் அந்த மேட்ச்சில் அவருக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தாரே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு சான்ஸுமே அவருக்கு கிடைக்கல. மேபி வந்து மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி அவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம். பட் சிஎஸ்கேனி அந்த ஒரு விஷயத்தை பண்ணல. இவர்கிட்ட குவாலிட்டி இருக்குது, இவர்கிட்ட சரக்கு இருக்குது, கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸை கொடுத்துருக்காருங்க. நல்ல பவுலிங் ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காரு, நல்லா வேரியேஷன் வச்சுருக்காரு, நல்லா ஸ்லோயர்ஸ் வச்சுருக்காரு. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் வந்து எப்படி வந்து அந்த டெத் ஓவரில் வந்து நம்ம பவுல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் டெக்னிக் வந்து இவர்கிட்ட இருக்குது. அப்படின்றதுனால சிஎஸ்கேனே மீண்டும் இன்னொரு சான்ஸ் இவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு பிளான் பண்ணதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். இந்த சீசனில் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி நம்ம சிஎஸ்கேவுடைய இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலருங்க. மொத்தம் 3 லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை வந்து குவாலிட்டியான யங்ஸ்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க சிஎஸ்கேனி. ஸோ இவங்களை வச்சு கண்டிப்பாக அந்த பவுலிங் யூனிட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கும், எந்த வீரர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்றது நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நிறைய பேர் இருக்கான்றதுனால ஸோ எல்லாரையுமே நம்ம போட முடியாது. ஸோ அந்த லைனப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிச் கண்டிஷன் ப்ளஸ் வந்து டீமுடைய ஸ்ட்ரென்த்து, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம், இல்லை பவுலிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு பிளேயர் வந்து வெளியே உட்கார மாதிரி சுச்சுவேஷன் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்டென்ட் இருக்குங்க, நல்ல யங்ஸ்டர், நல்ல குவாலிட்டியாக போடக்கூடிய திறமை இருக்குது, நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. மகாராஷ்டிராக்காக கண்டிப்பாக நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு, நிறைய பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு. அப்படின் போது ஸோ சிஎஸ்கேனி இவர் மேலே வந்து நம்பிக்கை வச்சு கண்டினியூஸாக வந்து சிஎஸ்கேல வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீசன் வந்து மேபி அவருக்கு பிளேயிங் லெவலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த இடத்துல வந்து இவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுறாரா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ இதுதாங்க சிஎஸ்கேவுடைய பவுலிங் ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. பட் வந்து நாம் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி வந்து இவர்கிட்ட அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவலில் இதில் வந்து முக்கியமான வீரர்கள் வந்து தேர்வு பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த பவுலிங் யூனிட்டில், இந்த ஸ்ட்ராங்கான யூனிட்டில் எந்தெந்த வீரர்கள் வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க, ஸோ எந்த வீரர்கள் வந்து நியூ பாலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பவர் பிளேவை அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த யூனிட்டில் எந்த வீரர்கள் வந்து அந்த பிளேயிங் லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அந்த 5 பவுலர்ஸ் அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த யூனிட் வந்து சிஎஸ்கேனியின் பவுலிங் யூனிட் வந்து தரமாக இருக்கா இல்லையன்றதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.